வரதட்சணை கொடுமையால் நடக்கிற தற்கொலைன்றாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அது தற்கொலை கிடையாது, கொலை தான். பொம்பளை வந்து ஷீ இஸ் நாட் அ மெட்டீரியல். கல்யாணத்துக்காக வந்து ஒரு பொண்ணை தயார் பண்ணுறது ஷீ இஸ் நாட் அ மெட்டீரியல். ரித்தன்யா வந்து நினச்சிருந்ததுன்னா இந்த இதுலேருந்து எக்ஸிட் ஆயிருக்கலாம். இந்த மேரேஜ்லேருந்து அவங்க முழுக்க அவங்க அப்பாவை நம்பினாங்க. இந்த கொங்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தம்பி, ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறாங்கன்னா அவனுக்கு அதிகாரம், வாரிசுரிமை, ரைட்ஸ் இதை கொடுப்பாங்க. பெண் பிள்ளைங்கன்னா பாசம், விட்டு கொடுத்தல், தியாகம். வரதட்சணை கொடுக்கறது வாங்குறது ரெண்டுமே குற்றங்க. இட் இஸ் அன் ஆஃபென்ஸ், இட் இஸ் அ கிரைம். கேன்சருக்கே மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம சமுதாயத்தில் இன்னுமே வந்து இந்த இரட்டை டம்ளர், இந்த டவுரி இதெல்லாம் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த பொண்ணு விஷயத்தில் வந்து ஷீ இஸ் கிவன் அ வாய்ஸ் மெசேஜ். ஸோ அது ப்ரூஃப். ஸோ அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு ட்ரையல் முடிஞ்சாலும் மேக்ஸிமம் மேபி 1 or 2 இயர்ஸ்லேயும் இந்த கேஸ் முடிய வாய்ப்பு இருக்குது. கொடுத்தவங்களுக்கும் தண்டனை இருக்குமா மேம்? இந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து கொடுத்தாங்களே அதுவும் தப்பு தானே மேம்? அது கொடுத்தது தப்பு தான். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் தனுஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டை சேர்ந்த அட்வொகேட் சுமதி ஸ்ரீகாந்த் அவங்க தான் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ கரண்ட்டாக நிறைய இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கு மேம். டவுரி கேஸில் நடந்த அந்த ஒரு ரிதன்யாவுடைய சூசைட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரீசெண்டாக சென்னையிலேயே வந்து ஒரு பெண் சூசைட் பண்ணாங்க டவுரி கேஸ்னால. கண்டினியூஸாக பார்க்குற இடத்துலலாம் க்ரைம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபீல்ட்லேயே இருக்கனால உங்களுக்கு இது எப்படி மேம் இருக்கு? இல்லை, இந்த ஃபீல்ட்லேயே இருந்தாலுமே எங்களுக்குமே இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் எங்கே போகுது? இந்த பிள்ளைங்களுடைய நடவடிக்கைகளோ பிஹேவியரோ வந்து இன்றைக்கி யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் ஓடிட்டுருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி இப்போ இன்றைக்கி 2 இஷ்யூ பற்றி தான் பெருசாக இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து ட்ரக் கல்ச்சரு, செகண்ட் வந்து இந்த வரதட்சணை கொடுமையால் நடக்கிற தற்கொலைன்றாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அது தற்கொலை கிடையாது, கொலை தான். கொலைக்கு தான் அது சமம். ஸோ இந்த 2 விஷயங்கள் கடந்த 2-3 வாரமாகவே நாங்கள் கேள்விப்பட்டுருக்கோம். எங்களுக்குள்ளே எங்கள் அட்வொகேட்ஸ் கம்யூனிட்டியை நாங்களுமே ஏன் இப்படியெல்லாம் போயிட்டுருக்குன்னு தான் அடிக்கடி எல்லாமே நாங்கள் லேடிஸ் அட்வொகேட்ஸ் எல்லாமே அடிக்கடி டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதை வந்து எந்த பார்வையில் பார்க்கலான்னா, டெக்னிக்கலாக எவ்வளோ இருக்குது, நிறைய ஆக்ட் இருக்குது, இதுக்கு உண்டான தண்டனைகள், செக்ஷன்ஸு, லீகலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு இவ்வளோ எல்லாமே இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்த்தாகணும். இப்போ வரதட்சணை கொடுமையில் ஒருத்தவங்க இறந்து போகிறாங்கன்னா அதுக்கு என்ன விதமான தண்டனை, என்ன சட்டம் பாயும் அப்படின்றது இன்னைக்கு யார் வேணால் எங்கே வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கூகுளில் கூட பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்றது தான். ஒரு அட்வொகேட்டாக நான் வந்து டெக்னிக்கலாகவும் ஐ கேன் ஸ்பீக் அபவுட் எவ்ரி திங். பட் அதையும் மீறி அதை சொல்கிறதுக்கு நிறைய அட்வொகேட்ஸ் இருக்காங்க. இந்த செக்ஷனில் இது போட்டால் இது 15 வருஷம் கன்ஃபைன்மெண்ட்டா, இல்லை 14 இயர்ஸா, இல்லை 10 இயர்ஸா, இது ப்ரூவ் பண்ண எவ்வளோ நாள் ஆகும், இது எத்தனை நாள் போகும் அப்படின்ற டெக்னிக்கல் பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு there are so many people. ஏன்னா இன்னைக்கு அட்வொகேட்ஸ் நிறைய பெருகிட்டாங்க. பட் எனக்கு என்னென்னா அடிப்படையாக இது எங்கேருந்து இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அதுதான் வந்து நான் இந்த பர்டிகுலர் விஷயத்தை இந்த பேட்டியில் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ரித்தன்யாவை பற்றியே பேசுவோம். ஒரு நானும் ஒரு பொண்ணு, நாங்களும் இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து கல்யாணம், இன்னைக்கு பிள்ளைங்க, எங்கள் கெரியருன்னு பார்க்குறப்போ இதே மாதிரி ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்கோம். பட் இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர்ஸ் இருக்குது. சரி, அவங்களுக்கு நல்ல படிப்பு, வெளியே போகிறதுக்கு உண்டான தைரியம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அப்புறம் வெளியே போகக்கூடாது, பெண்கள் வீட்டில் தான் இருக்கணும். பட் அந்த ஸ்டேஜ்லேயும் எங்கள் அப்பா வந்து எங்களெல்லாம் நீ லா படித்து நல்லா தெளிவாக இருக்கணும்னு அப்போவே தைரியம் கொடுத்து வளர்த்தாங்க. பட் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் அதை வந்து பெண்களுக்கு ஊட்டுறாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா பொண்ணு பிறந்தவொடனே என்ன சொல்கிறாங்கன்னா, யுவர் டெஸ்டினேஷன் இஸ் மேரேஜ். அந்த கல்யாணத்துக்காக தயார்படுத்துகிறாங்களோன்ற மாதிரி என்னுடைய ஒப்பீனியன் அதுவாக தான் இருக்குது. பெண்களை வந்து நல்ல பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம வெளியே வரணும், அதுக்கு உண்டான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொஞ்சம் கொடுக்க மறந்துட்டாங்களோ இல்லை கம்மியாக கொடுக்குறாங்களோன்றது தான் என்னுடைய ஆதங்கம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். பொம்பளை வந்து ஷீ இஸ் நாட் அ மெட்டீரியல்.
கல்யாணத்துக்காக வந்து ஒரு பொண்ணை தயார் பண்ணுறது, ஷீ இஸ் நாட் அ மெட்டீரியல். இறைவன் படைப்பில் 2 பேருக்குமே ஈக்குவலான இதுதான் எல்லாமே கொடுத்துருக்காரு. எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. பட் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்க்கு எப்படி நான் இருக்கணும் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் தான் கேர்ள்ஸ் தனக்கு கொடுத்துக்கிறாங்களே கண்டி, என்டர்பிரைசிங்காக எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நிறைய பெண்கள் யோசிக்கிறாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா ஐடியாஸே இல்லை. ஒரு டிகிரி முடிக்கணும், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், ரெஸ்பெக்டிவ் லவ் மேரேஜோ இல்லை தாய் தகப்பன் பார்த்து பண்ணி வைக்கிற அரேஞ்ச்டு மேரேஜோ. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஜுவேஷன் முடிஞ்சது, அடுத்தது வேலையை பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து ஒரு சோஷியல் மீடியா யூடியூப்பில் தான் நினைக்கிறேன், ஒரு ரிட்டையர்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஒரு லேடி தான். அவங்க வந்து ஒரு காலேஜில், விமென்ஸ் காலேஜில் அட்ரஸ் பண்ணுறாங்களோ, அவங்கள கூப்பிட்டுருக்காங்க ஏதோ ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, பெண்களுக்கு தைரியம் கொடுக்கணும். அப்போ அந்த அம்மா பேசுகிறாங்க, அந்த காலேஜில் நிறைய பெண்களுக்கு வந்து இவங்க பேசுகிறாங்க. அப்போ வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸஸ் எல்லாம் அவங்க சொல்லிகிட்டே வராங்க. இதே மாதிரி தான் இந்த ரித்தன்யா கேஸ் மாதிரியே ஒன்று நடந்திருக்கு அவங்க பீரியட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டைமில். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் இதே மாதிரி 300 பவுன் ஏதோ நகை போடுறாங்க, நிறைய டவுரி கொடுத்து லாவிஷாக ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. இதில் என்ன பியூட்டினா, அந்த பொண்ணு PhD படிச்சிருக்காங்க, ஷீ இஸ் அ டாக்டரேட். ஓகே. ஸோ இது என்ன ஆயிருக்கு, அந்த அம்மா வந்து கருப்பும் அழகு தானே, நம்ம ஊர் கலரே கருப்பு தான். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உனக்கு மூக்கு சரியில்லை, நீ கருப்பாக இருக்க, யூ கோ ஃபார் அ பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லி புருஷனும் அவங்க மாமியாரும் இது பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு சரி, அப்பா இவ்வளோ இது பண்ணி நம்மளை கல்யாணம் கட்டி கொடுத்துருக்காரு, நம்ம வந்து இதுக்கும் அக்செப்ட் பண்ணலான்னு போய் மூக்கெல்லாம் அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு வராங்க. வந்தால் இது மூஞ்சி சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு ஃபிசிக்கல் டார்ச்சர், மென்டல் டார்ச்சர், ஹாரஸ்மெண்ட் அவ்வளோ தூரம் ஆயிருக்கு. அந்த பொண்ணும் கூடுமான வரைக்கும் இதை சகிச்சிருக்காங்க. இது அவங்க அம்மா அப்பாவுக்குமே தெரியும், பொண்ணோட இது மேரிட்டல் லைஃப் இஸ் நாட் அ ஸ்மூத் லைஃப்ன்றது தெரியுது. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா கடைசியாக டையிங் டிக்ளரேஷன்னு என்ன கொடுக்குறாங்கன்னா, தற்கொலைக்கு முன்னாடி, அப்பா என்னை இவ்வளோ தூரம் நீங்கள் படிக்க வச்சிங்க, PhD வரைக்கும், எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்கலாம்ல, வேலை கிடைச்ச பிறகு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. ஸோ அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, உத்தியோகம் புருஷ லட்சணம். புருஷ லட்சணம்ன்றது ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறாங்கன்னா புருஷன் தன்னை நல்லபடியாக கவனிப்பான்றது தான் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, அந்த வேலை தான் அந்த பொண்ணுக்கு ஒரு புருஷனாகவே இருக்குது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அந்த விஷயத்தை சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தான் இந்த ரித்தன்யா மேட்டர் வருது. பாருங்க, இந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பா டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்காரு, எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. பட் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு உண்டான தைரியத்தை கொடுக்கல. அது எப்பவுமே பேரண்ட்ஸ் வந்து எல்லாரோடைய கடமையும் ஆஸ் அ பேரண்ட்னா, they should always see that their children deserve joy, happiness, peace. இந்த ரித்தன்யா வந்து நினச்சிருந்ததுன்னா இந்த இதுலேருந்து எக்ஸிட் ஆயிருக்கலாம். இந்த மேரேஜில் இருந்து அவங்க முழுக்க அவங்க அப்பாவை நம்பினாங்க. ஐயோ நம்ம அப்பா, ஏன்னா இந்த கொங்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தம்பி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறாங்கன்னா அவனுக்கு அதிகாரம், வாரிசுரிமை, ரைட்ஸ் இதை கொடுப்பாங்க. பெண் பிள்ளைங்கன்னா பாசம், விட்டு கொடுத்தல், தியாகம். இன்றைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்குன்றது தான் நான் கேள்விப்படுற ரொம்ப ஒரு கஷ்டமான உண்மை. இந்த பொண்ணு விஷயத்துலேயும் அவன் பேர் ஏதோ கவின் அவனுக்கு வந்து மந்த்லி ரெண்டல் இன்கமே 20 lakhs கிட்ட வருது அந்த பையனுக்கு. இந்த மாதிரி பிள்ளைங்களை கொங்குல என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணு குஞ்சுன்னு சொல்லுவாங்களாம், பொன்னன் குஞ்சு அப்படின்னா பொண்ணு மாதிரி வீட்டில் கோழி குஞ்சு மாதிரி பொத்தி வளர்க்குறது. அவன் வந்து வெளியே போய் வேலை பார்க்க படிப்பான், நல்லா படிப்பான், நல்லா ட்ரெஸ் பண்ணுவான், நல்லா லேட்டஸ்ட் காரெல்லாம் வாங்கி ஓட்டுவான். பட் அவனுக்கு பார்த்தீங்கன்னா சம உரிமைனா என்ன, ஒரு மனைவியின் வரவளுக்கு என்ன கொடுக்கணும். அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுன்னா அவ தியாகி, வீட்டில் சமைக்கணும், அவனை சந்தோஷப்படுத்தணும், பிள்ளைங்க பிறந்தா பார்த்துக்கணும். இப்படி தான் இன்னைக்கும் ஒரு மைண்ட் செட்லாம் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயும் அதுதான் நடந்திருக்குது. இந்த பொண்ணு எதிர்பார்த்துருக்குது தான் புருஷன் தனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பான். ஏன்னா எல்லா பெண்ணுமே வெட்லாக்குக்கு அப்புறம் இது என்ன நினைக்கிறாங்க, நம்ம புருஷன் நம்மளை நல்லா பார்த்து. ஸோ அங்கேயே அடிபட்டு போச்சு அந்த பொண்ணு. அதை போய் அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொன்னப்போ அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு, அம்மா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இந்த கல்யாணம் தேவையில்லைம்மா, நீ வெளியே வந்துருந்தா இன்னைக்கு ஒரு சின்ன உயிர், அழகான உயிரை நம்ம காப்பாற்றிருக்கலாம்.
இறந்த பிறகு தான் எல்லாருக்குமே வந்து ஞானோதயம் பிறக்குதுன்ற மாதிரி இன்னைக்கு வந்து இந்த பொண்ணு போயிடுச்சு 200 பவுன் போட்டோம் முன்னூறு அவங்க அம்மா அப்படி மாரில் அடிச்சுட்டு அழுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் எனக்கு அதெல்லாம் பார்க்க சொல்ல பெத்தவங்க தான் இதுல நிறைய தவறுகள் பண்றாங்களோ. சொசைட்டி என்ன நினைக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ தான் மேம் சொல்லி அட்ஜஸ்ட் பண்றது எந்தெந்த சூழ்நிலையிலன்றத சொல்லணும். நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்னு தெரியுதா, அது அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்றதோ இல்லை நான் லவ் பண்ணி பண்றதோ இருந்தால் கூட டாக்ஸிக்னு தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்து சொல்றது தாய் தகப்பங்கிட்ட தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ வந்துருமா வெளியே, நான் இருக்கேன், ஐ எம் தேர் டு see you அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அழகாக இதுலேருந்து வெளியே வந்து இன்னும் தன் வாழ்க்கையை மேம்படுத்தியிருப்பான். நெக்ஸ்ட் மேரேஜ்லாம் இல்லை, அவளை தன்னை ஸ்டெடி ஆக்கியிருப்பான். பட் இது அந்த பெற்றவங்க செய்யலைன்றது ஒரு பெரிய குறை. ரெண்டாவது, பெண்களை வளர்க்குறது கல்யாணத்துக்காகன்றத மறந்துடுங்க, அது கிடையாது. லாஸ்ட் டெஸ்டினேஷன் இஸ் மேரேஜ்னு சொல்லாதீங்க. ஒரு பெண் சாதிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் நாடே காலரை தூக்கிக்கிட்டு நிற்குதுன்னா யாரால? அந்த பெண்கள் சாதனையால தான். அதுக்கு பின்னாடி அவங்க தாய் தகப்பன் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம், இல்லை மேபி ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஹஸ்பண்ட் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இப்படியா இருக்கிற உலகத்தில் பெண்க்கு கல்யாணன்றது எல்லாருக்குமே ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான். ஒரு ஃபேஸில் எல்லாரும் கல்யாணம் பண்ணணுன்றது தான். பட் அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ஆகுதுன்னு அந்த பொண்ணு உணர்ந்து வந்து சொல்கிறான்னா, பொண்ணு வந்து மேக்ஸிமம் சகிப்புத்தன்மை உள்ளவ தான். பெண்ணுக்கு இருக்கிற சகிப்புத்தன்மை இந்த உலகத்தில் வேற யாருக்குமே கிடையாது. அந்த சகிப்புத்தன்மையும் மீறி அவள் பெற்றவங்கிட்ட போய் எனக்கு இது சரிப்படலைன்னு சொன்னால் நம்ம தான் உஷாராக முழிச்சுக்கணும். இன்னைக்கு பெண்ணை எழுந்தாச்சு, போன உயிர் திரும்பி வருமா? இப்போ உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம்? ஸோ பெற்றவங்க தே ஹாவ் டு பி அட் த பேக் ஆஃப் த சில்ட்ரன். அவங்களுக்கு 40 வயசு ஆகிற வரைக்கும் கூட நம்மளால் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க முடியலன்னா கூட மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். ரெண்டாவது, பெண்களுக்கு தேவை ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். நான் என் சொந்த காலில் நிற்கிறேன், நான் என் கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு அந்த திமிர் தப்பே இல்லை. தன்னம்பிக்கையோடு இருக்கிற திமிரை வந்து திமிருன்னே சொல்லக்கூடாது. அது எல்லா பெண்களுக்கும் வரணுன்றது தான் என்னுடைய ஆதங்கம். இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதில் ரொம்பவே வந்து அது வேதனையான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேம் எல்லாருமே வந்து காலங்கள் மாற மாற இந்த பழைய தாட்ஸு அது எல்லாமே மாறிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ டவுரி இருந்துச்சு, வரதட்சணை கொடுமை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்கிறப்ப தான் வந்து அது இருக்குன்னு நமக்கு தெரியுது. இன்னும் ரொம்ப பெருசாகவே போயிட்டு இருக்குன்னு தெரியுது. அண்ட் சில பேர் வந்து அதை வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க. இவ்வளோ எங்கள் வீட்டில் இவ்வளோ கொடுத்தாங்க, அவ்வளோ வாங்கிக்கிட்டோம் நாங்கள், எங்கள் ஃபேமிலி பார்த்தி அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் வந்து அதை வந்து ஒரு கிரைம்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கிரைம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வரதட்சணை கொடுக்கறது வாங்குறது ரெண்டுமே குற்றங்க. இட் இஸ் அன் ஒஃபென்ஸ், இட் இஸ் அ கிரைம். அது ஏன் இது வரைக்கும் யாருக்கும் புரியலன்றது தான் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. பெருசாக பேசுகிறாங்க, நாங்கள் வந்து புதுமை பெண்ணு புரட்சி பெண்ணு இதை கொடுக்க மாட்டோம். பட் எண்ட் ஆஃப் த டே அது புறையோடி போச்சுங்க. கேன்சர், இப்போ கேன்சருக்கே மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம சமுதாயத்தில் இன்னுமே வந்து இந்த இரட்டை டம்ளரு, இந்த டவுரி இதெல்லாம் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆஃப் லேட்டாக ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக தான் கொண்டு போகிறாங்க. இருந்தும் வந்து ஏன் இதெல்லாம் நம்பனா, இது வந்து அடிப்படையில் குடும்பத்தில் இருக்கிற பெண்களோட மனசில் முதல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும். நகை கொடுத்து என் பொண்ணை கட்டி கொடுப்பேன், இல்லை நகை வாங்குற பையனுக்கு கொடுக்க மாட்டேன், நம்ம குடும்பத்திலேருந்தே இது வந்தாலே ஒழிய நீங்கள் என்னதான் ஆயிரம் சட்டமோ இதுக்கு வந்து தூக்கு தண்டனை மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்தால் கூட இதை வந்து நம்ம மனசு முதல்ல மாறணும். அப்புறம் தான் வந்து மற்றது எல்லாமே வந்து இதோட கோரிலேட் ஆகுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. எல்லாத்துக்குமே இப்போ சட்டங்கள் வந்துடுச்சு, ரொம்ப கடுமையாகவும் இருக்கு. அதை அந்த கேஸ் வரப்போ ஜட்ஜஸும் ரொம்ப கடுமையாக தான் எடுத்து பண்ணுறாங்க. பட் ஸ்டில் பாருங்க, இன்னமும் இந்த டவுரின்ற விஷயம் போயிட்டு தான் இருக்குது. ஜென்ரலாக எத்தனை வருஷம் மேம் கேஸ் இருக்கும்? ஒரு டென்டேட்டிவாக இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் இல்லாமல் ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரூஃப், இப்போ இந்த பொண்ணு விஷயத்தில் வந்து ஷீ இஸ் கிவன் அ வாய்ஸ் மெசேஜ். ஸோ அது ப்ரூஃப். ஸோ அதை ப்ரூவ் பண்ணிட்டு ட்ரையல் முடிஞ்சாலும் மேக்ஸிமம் மேபி 1 or 2 இயர்ஸில் இந்த கேஸ் முடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்பீடி டிஸ்போசல் எடுத்தால் சீக்கிரம் முடிஞ்சிடும். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா 14 இயர்ஸ் போடுவாங்க. 14 இயர்ஸ். அது தாய் தகப்பனுக்கு இவனுக்கு டபுள் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கணவனா இவன் வந்து தன்னுடைய ரோலை எங்கேயுமே சரியாக பண்ணலைன்றது ஒரு பெரிய இஷ்யூ. இதில் வயலன்ஸ் இருந்திருக்கான்றதும் பார்ப்பாங்க. டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஏதாவது இருந்திருக்கான்னு பார்ப்பாங்க. கொடுத்தவங்களுக்கும் தண்டனை இருக்குமா மேம்? இந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து கொடுத்தாங்களே அதுவும் தப்பு தானே மேம்? அது கொடுத்தது தப்பு தான். அதுவும் மேபி ஒரு பேசு பொருளாக வந்ததுன்னா, பட் ஆனால் இழப்பு அவங்களுக்கு தானேங்க பெரிய இழப்பு. கம்ப்ளைண்ட் அவங்க தானே கொடுத்துருக்காங்க. டவுரி கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. இது ரெண்டுமே பண்ணிட்டு பொண்ணையும் இழந்திருக்காங்கன்னு சொல்ல மேபி அதுக்கு உண்டான ஃபேஸ் ஆஃப் இது நெக்ஸ்ட் இது வருமா இருக்கும். இப்போ சமீபமாக இன்னும் வைரலாக போயிட்டு இருக்கிறது வந்து டிவோர்ஸ் கேசஸ். எத்தனை டிவோர்ஸ் கேசஸ்
தொட்டதுக்கெல்லாம் டிவோர்ஸ் நடக்குது. இப்போ அந்த காலத்தில் வந்து டிவோர்ஸ்னாலே பெரிய விஷயமா பார்ப்பாங்க. இப்போது அது பாசிட்டிவாக இருக்குது, சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் இருக்குது. ஒரு வெட்லாக்ன்றது பார்த்திங்கன்னா 2 people 2 பேர் என்ன இதுதான். இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 people. ஸோ ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஹிந்து மேரேஜ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் கணவன் வந்து மனைவியை முழுக்க பார்த்துக்கணும். கணவனுடைய சொத்தோ ரைட்ஸோ வாட் எவர் அதில் மனைவிக்கும் பங்கு இருக்குன்றது தான் வந்து ஜென்ரலான ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் பார்க்க சொல்ல கணவன் வந்து மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுன்றது தட் இஸ் லா. அது வந்து ஆக்டே அது வந்து சொல்லுது. குழந்தைங்க இருந்தால் ஆஸ் அ பயாலஜிக்கல் ஃபாதர் அவங்க வந்து கடைசி வரைக்கும் குழந்தைங்களோட எல்லா விதமான விஷயத்துலையும் வந்து ஹி ஹாஸ் டு ஆக்ட் லைக் அ ஃபாதர். இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து கோர்ட்டு வந்து ஓகேன்ட்டு பிரித்து வச்சாலும் மேபி இப்போ ஒய்ஃப்க்கு வந்து அந்த காம்பன்சேஷன் கொடுத்துட்றாங்கன்னா அது ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்னா எடுத்துகிட்டு அவங்க போயிடலாம். மந்த்லின்னு வர பட்சத்தில் அது காலத்துக்கும் அவங்க கொடுத்துட்டே தான் இருக்கணும். இது ஒன்று. குழந்தைங்க இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் as a biological father அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்க முடியும் அந்த ரிலேஷன்ஷிப். இதில் வந்து செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், சினி ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் நிறைய ஆகிப்போச்சுப்பா. அதனால தான் டிவோர்ஸஸ் நிறைய ஆகுதோன்னு இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ சொல்கிறாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தின்றதெல்லாம் அந்த காலம், அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி இருந்தப்பவும் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. அப்போ அது வெளியே வரல, இப்போ இது ரொம்ப வெளியே வருது. நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இது கல்யாணம்ன்ற அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 months இல்லை 5 months பொண்ணு மாப்பிளையும் பழகுது. அரேஞ்ச்டு மேரேஜில் நான் சொல்கிறேன். பழக விடுங்க. ஒருத்தருடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸை பாருங்கள். அவனுடைய லைக்ஸ் என்ன, உங்களுடைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய 30-40 இயர்ஸை இவரோட என்னால் கொடுக்க முடியும்னா யூ கோ ஃபார் த மேரேஜ். இல்லைனா யூ எண்ட் இட் தேர் இட் செல்ஃப். வை யூ வாண்ட் டு டேக் இட் டு மேரேஜ் அதுக்கு லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ ஏன்னா இப்போ அந்த விட்டு கொடுக்கறதும் அந்த சகிப்புத்தன்மையும் தியாக மனப்பான்மையும் ரொம்ப கம்மியாயிடுச்சுப்பா. ஏன்னா பெண்களையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆதினால இருந்தே அடிமைப்பட்டுட்டு இன்னமும் நான் இப்படி இருக்கணுமா இப்பதான் வந்து சில பெண்களுக்கு தெளிவு இல்லை. இப்போ என்ன தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் 35 வயசுல தான் தெளிவு வந்தது. அதே மாதிரி இப்போ 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவாகவே பேசுறாங்க. இதுல நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறது இந்த 90s கிட்ஸ் தான். அவங்களால இந்த சைடும் போக முடியல, அந்த சைடு they are not able to take a proper decision about their life. ஸோ இதுதான் டைவர்ஸ் அதிகமானதுக்கு காரணம் வந்து இங்கே விமென் எம்பவர்மெண்ட்னு சொல்றாங்க. பட் ஒவ்வொரு பொண்ணும் அவள் வீட்டுக்குள்ள என்ன அண்டர்கோ பண்றான்னு அவளுக்கு மட்டும் தான் தெரியும். அது கோர்ட்டுக்கு வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். இதுல சிலது சில்லியாவும் இருக்கும், பெண்கள் மேல நிறைய தவறுகளும் இருக்கும். பட் அது பெருசா வெளியே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறது இல்லை. ஏன்னா தப்புனாவே அது ஆண் தான் பண்றான்ற மாதிரியே ஒரு மனப்பான்மையில நம்ம இருக்கிறோம். டிவோர்ஸ்ன்றது கால மாற்றம் தான்ப்பா. அன்னைக்கு வந்து பிடிக்காத ரிலேஷன்ஷிப்ல கூட கடைசி வரைக்கும் இருந்தாகணும்னு ஒரு கட்டாயத்தின் பேர்ல பெண்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. எனக்கு இது பிடிக்கலன்னா நான் வெளியே வந்துடுவேன். எங்கேயோ ஒன்று தான் ரித்தன்யா மாதிரி அப்பாவுக்கு மானம் போகக்கூடாது அப்படின்ட்டு தன் உயிரியம் ஆயிடுச்சுக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து தைரியமாக எனக்கு பிடிக்கல, இது ஒரு டாக்ஸிக் ரிலேஷனாக இருக்குன்னு அழகாக வெளியே வந்துடுறாங்க. பட் வெளியே வர பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுயமாக சம்பாதிக்கிற பெண்களாக இருக்காங்க. அப்படி இல்லாதவங்க தான் அதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஸோ டைவர்ஸ்ன்றது கால மாற்றம் தான்ப்பா. அந்த காலத்தில் ஒரு லவ் ஒரு வாட்டி தான் ரோஜா பூக்கும் அப்படிதான். இப்போல்லாம் அப்படி கிடையாதுப்பா. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? See, everybody should live their life. Life is only one. உங்களுக்கு ஒன்று பிடிக்கலையா, யூ கம் அவுட் ஆஃப் இட். லீகலி யூ கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் யூ கோ ஃபார் த செகண்ட் ரிலேஷன்ஷிப். That will not make any fuss in your family issues. பட் இதை நிறைய பேர் செய்யறதில்ல நம்ம ஊரில். ஸோ டைவர்ஸ் வந்து 2 பக்கமுமே இருக்குது. ஆம்பளை பசங்க சைட்லேயும் ஹஸ்பண்ட் சைட்லேயும் சில தவறுகள் இருக்குது, பெண்கள் சைட்லேயும் தவறு இருக்குது. இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக போனீங்கன்னா இன்லாஸாலையும் நிறைய பிரச்சனைகள் வருது. அதில் இன்னொன்று டவுரி இதுவும் இருக்குது. எல்லாமே கலெக்டிவாகவே இருக்குது. ஸோ நான் இதில் பர்டிகுலராக ஒரு ரீசன் எடுத்து இதனால தான் டைவர்ஸ் பெருகுதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு தெரியாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவேர்னஸாக இருக்கட்டும், ஒருத்தங்க எப்படி இருக்கணும், நீங்கள் பார்த்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ்.